पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டரோட ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். சம்மரி. இந்த சம்மரியில நேத்து வந்து பாத்தீங்கன்னா 12வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தர்யாமியா தான் இருக்க அப்படின்றத சொன்னதுக்கு பிறகு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வந்து பாத்தீங்கன்னா யாரும் அறிவதில்லை. அவஜானந்தி மாமூடாகா மானுஷிம் தனுமாசிரிதம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை எடுத்தவரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அறிகின்றார்கள். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இல்லை, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கார் அப்படின்னு தெரியாம பரம்பாவம் அஜானந்தா. மேலான தன்மை, 2 தன்மை இருக்கு பகவானுக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒன்னு சகுணம், ஒன்னு நிர்குணம். சகுண ரூபங்கள் மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது எல்லாமே சத்தியம் நம்பிட்டு இருக்கோம். நிர்குண ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாருக்கும் தெரியறதில்ல. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பூத மகேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னுடைய பரம்பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா மேலான தன்மையை அறியாமல் என்னை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் ராமன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இகழ்ந்து பேசுகின்றார்கள், அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தா இல்லாம போச்சு அப்படின்னா, பக்தி இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த லோக மனிதர்கள் எல்லாமே மோகாஷா மோக கருமானக. முக்கியமானது 12வது ஸ்லோகத்தில் சொல்ற, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகாஷா. மோக அப்படின்னா என்ன அர்த்தம்? வியர்த்தம்னு அர்த்தம். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே வெறும் திருஷ்யம்னு தெரியாம, இது எல்லாம் ஒரு மாயா காட்சி, பகவானோட மாயா காட்சி அப்படின்னு தெரியாம என்ன பண்றோம்? இதுல ஆசைப்படுறோம் அப்படின்னா அது எல்லாமே வியர்த்தம். இந்த உலகத்துல ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் வியர்த்தமானது. மோக கர்மானக. அந்த ஆசைப்பட்டதை அடையறதுக்காக நம்ம என்ன கர்மங்கள்லாம் பண்றோமோ அதெல்லாம் மோக கர்மானக. எல்லா கர்மங்களும் மோகம் தான், வியர்த்தமான கர்ம சேஷ்டைகள் எல்லாம் நியூசென்ஸ், நான்சென்ஸா தான் பண்ணிட்டு இருக்கோம். மோக ஞானாக. இந்த உலகத்தில் இருக்கிற ஞானங்கள் எல்லாம் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மெட்டீரியலானது. சைத்தன்யத்தை பத்தின ஞானம் இல்லை எங்கேயுமே. எல்லா ஞானங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயாமயமான விஷயங்களை பத்தியே தான் இருக்கு. அதனால அது வியர்த்தமானது, மோக ஞானாக. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விசேதசக. யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த மோக ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா மோக கர்மத்தை வச்சிருக்காங்களோ அவங்க யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விசேதசக அப்படின்னு சொல்லுது. விசேதசக அப்படின்னா புத்தி இல்லாதவங்க, பிரிச்சு அறிய முடிய மாட்டேங்குது. பகவான் உள்ளுக்குள்ளார நானா இருக்கார், அவர் கண்ணியமா இருக்கிறதெல்லாம் மாயாமயம்னு ஒரு நல்ல குருநாதர், நல்ல சாஸ்திரம் கிடைக்காததுனால, உள்ளுக்குள்ளார சுய புத்தியும் வந்து இல்லாததுனால இதை எல்லாத்தையும் அடைஞ்சு ராட்சசியும் ஆசுரியும் செய்வ, ராட்சச பாவத்தையும் அசுர பாவத்தையும் அடைந்தவர்களாக மோகினின்னு சொல்லக்கூடிய அந்த பிரகிருதியை, யார் மோகினி? மாயா பிரகிருதி. அந்த மோகினியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? ஸ்ரீதாகா, ஆசிரியம் பண்ணியே இருக்காங்க. எல்லாம் மாயையை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. கடைசியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒய்ஃப் ஒன்று இருக்கு கூடவே. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்கு, என்னது? அவித்யா. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என் ஒய்ஃப் சொல்றாங்கன்னு கேட்போம், அவ்வளவுதான். யார் ஒய்ஃப்? அவித்யா. இந்த ஞானம் சுவாமி உள்ள இருந்து சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ளார இருக்க சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சொல்றதை கேட்கவே மாட்டாங்க யாரும். மாயா சொன்னதை மட்டும்தான் கேட்பாங்க. மீனாட்சி என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்பாங்க. மீனாட்சியோட மயம் தான் இந்த உலகம் ஃபுல்லா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயையை சார்ந்தவர்களாவே எல்லாரும் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மோகினியா இருக்கக்கூடிய மாயையை சார்ந்தவர்கள்னு நேற்று கிளாஸ் வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது 13வது ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு பிறகு 13வது ஸ்லோகம் இன்னையிலிருந்து பார்க்கணும். மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதாஹ
பஜந்த்யனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிமவ்யயம் மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதாः பஜந்த்யனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிமவ்யயம். ஆச்சாரியர் சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹே பார்த்த, ஹே பிரதாவின் மைந்தனே அர்ஜுனா, ஹே பார்த்த, பூதாதிம் அவ்யயம் ஞாத்வா. பூதாதி, இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதி காரணம் யாரு அப்படின்னா இந்த பகவான் மட்டும்தான். அந்தர்யாமி, சுத்த பிரம்ம தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சாஸ்திரங்களை பாத்தீங்கன்னா படிக்க 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 என்ன வரணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி வரணும். நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் பழகிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க, சுவாமி சாஸ்திரம் படிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பக்தி போயிடுச்சு சுவாமி அப்படின்னு. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, டீச்சிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நீங்க சாஸ்திரம் படிக்க படிக்கதான் உங்களுக்கு என்ன உண்டாகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி பாவம் அதிகமா உண்டாகணும். வெளியில இருக்கிறத காட்டிலும் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் பிரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆத்மா தான் ரொம்ப பிரியமானது. இந்த ஆத்மா தான் பகவானா இருக்கார் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பிரியமானவன் என்னுடைய ஆத்மாவா இருக்கிற அந்த பகவான் தான் அப்படின்னு ஆகணும். நம்ம பாத்தீங்கன்னா பக்தியை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா ஞானம் தனியே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இங்க ஆச்சாரிய ஸ்லோகத்தை சொல்றார், இந்த மொத்த ஜெகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆதி காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம். இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் சத்தத்துவம் மட்டும்தான் இருந்தது, ஏக்கமேவ அத்விதீயமா இருந்துச்சு. அந்த ஒரே பகவான் தான் ஆதி காரணம், இந்த ஜெகத்துக்கு ஆதி காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம அவ்யயம். அவ்யயம்னு அர்த்தம் மாறுபாடு இல்லாதவரா எனக்குள்ளார நான் நான் நானா இருக்கார். ஒரு காலத்திலையும் அவர் தன்னிலையில இருந்து மாறுறதே இல்லை, அவ்யயமா இருக்கார். அப்படிப்பட்டவரை பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை அறிந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அனன்ய மனசோ பஜந்தி, அனன்ய மனதை உடையவர்களாக பூஜிக்கிறார்கள். யாரு சுவாமி அப்படி அப்படின்னா மகாத்மனஹா, முன்னாடி சொன்னவங்களுக்கு மாறாக, தூன்றது பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்னவங்களுக்கு மாறாக மகாத்மாக்கள் பாத்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள். பஜந்தி எப்படி பூஜிக்கிறார்கள் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதியில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பிரகிருதி இருக்கு. தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக. தெய்வீ பிரகிருத்தினா என்ன சுவாமி அப்படின்னா சத்துவகுணத்தை ஆசிரியம் செய்துன்னு அர்த்தம். ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் சார்ந்தவர்களா இருக்கிற வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா முந்தின ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி மோகாஷா மோக கர்மானக மோகஞான விச்சேத்தசகன்னு ஆயிடும். மோகினி பிரகிருதியை பாத்தீங்கன்னா சார்ந்தவர்களா நம்ம இருப்போம் எப்போ, ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிற வரைக்கும். இந்த சத்துவகுணத்தை அதிகப்படுத்த 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 என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா தெய்வீம் பிரகிருதின்னு சொல்லக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரகிருதியை சார்ந்திருந்து கொண்டு, சத்துவகுணத்தை சார்ந்திருந்து கொண்டு பாத்தீங்கன்னா அனன்ய மனதை உடையவர்களாக என்னை பூஜிக்கிறார்கள் அப்படின்னு பகவான் இந்த இடத்துல சொல்றார். மகாத்மாக்கள் அப்படின்னு என்ன பண்றார், ஒரு டைட்டில் கொடுக்கிறார் உங்களுக்கு. யாரெல்லாம் சத்துவகுணத்துல இருந்து இது பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பேர் மகாத்மான்னு சொல்லியாச்சு. இதுல பாஷ்யக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குவாலிட்டி சொல்லும் போதே தெய்வீம் பிரகிருதினா எதை சுவாமி எடுக்கணும் அப்படின்னா பாஷ்யத்துல சொல்றார், ஷம தம தயா ஸ்ரத்தாதி லட்சணம் ஆசிரிதாக அப்படின்னு போட்டார். தெய்வீம் பிரகிருதின்றதுல என்னெல்லாம் இருக்கணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமம் இருக்கணும். இந்த உலகத்துல நிறைய பக்தர்கள் இருக்காங்க, ஆனா பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்டாவே போயிட்டு, சமம் இல்லை முக்கியம். நல்லா தெரிஞ்சுங்க, நல்ல பக்தியை கேட்டுட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தன்மயமாகணும். அதுதான் பக்தி. யோக இதுல பக்தி சூத்திரத்துல பாத்தீங்கன்னா 70வது சூத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சூத்திரம் இருக்கு, தன்மயாகா அப்படின்னு ஒரு சூத்திரமே இருக்கு. பக்தி சூத்திரத்துல பாத்தீங்கன்னா சொல்ற தன்மயாகான என்ன அர்த்தம், பகவானிடத்திலேயே பாத்தீங்கன்னா லயிச்சு போகணும். 24 மணி நேரம் பகவானோட காரியம் மட்டும்தான் இருக்கணும். அதனால்தான் பாத்தீங்கன்னா 67வது சூத்திரம் பக்தி சூத்திரம் ஒண்ணு இருக்கு, பக்தாகா ஏகாந்தினோ முக்கியாகா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பக்தர்கள் யாரு பக்தர்கள் அப்படின்னு எடுப்போம் அப்படின்னா ஏகாந்தினோ நிச்சயம் பண்ணிக்கிறது, பகவானுக்கு அந்நியமா ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை எனக்கு அப்படின்னு நிச்சயமா இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா முக்கிய பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுது.
மற்றவங்க எல்லாம் பிரசாதம் வாங்கி ஒரு விபூதியை வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம், அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அப்படி இல்லை. உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா கோயில் மண்டபங்கள்லாம் எதுக்காக முன்னாடி கட்டி வச்சிருக்காங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு. இப்ப யாரும் ஆளே காணும், எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான் ரோட்ல நின்றுட்டு. எல்லா இடத்துலயும் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி. எதுக்காக இதை எடுக்கிறாங்களேன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து அவங்களாம் யாருமே பக்தர்கள் இல்லை. அப்ப பக்தர்கள்னா எப்படி இருக்கணும்? சமம்னு சொல்லக்கூடிய மனோ நிகிரகம், தமம்னு சொல்லக்கூடிய இந்திரிய நிகிரகம், கூட தயா கருணா இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரத்தாதி லட்சணக, நல்ல ஸ்ரத்தை பகவான் இடத்துல இருக்கணும். இது மாதிரி லட்சணத்தை கூடியவர்களா ஆசிரிதாக, இதெல்லாம் சத்துவகுணத்தோட காரியம். இதோட சேர்ந்தவர்களாக இருந்தால்தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இந்த அனன்ய மனசோன்னு ஒரு வார்த்தையை போட்டார். அனன்ய மனசுன்னு என்ன அர்த்தம்? பகவானை தவிர்த்து வேற எதுவுமே தேடாத மனசு. இந்த திருப்புலம்பல்னு திருவாச்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். என்ன பாருங்க, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன். சொந்தக்காரன் எவனும் தேவையில்லை, எல்லாம் வருவான் போவான். ஊர் வேண்டேன், இந்த லோக்கம் வந்து தேவையில்லை. லோக்கான்னு வர்த்தனம் தெக்குவா, இந்த ஊரோட போய் சேர வேணாம். இந்த ஊர் வந்து பாத்தீங்க அப்படின்னு நம்மளை வந்து முச்சந்தில நிப்பாட்டிடும், சட்டையை பிச்சுக்கிட்டு தலையை பிச்சுக்கிட்டு நிக்க வைக்கும். இந்த ஊருக்கு ஒன்றும் தெரியாது. அதனால ஊர் மக்களோட சேர வேணாம். ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், ஒரு பேர் மண்ணாங்கட்டியும் வேணாம். இது சொப்பனம். இது நல்லவன் கெட்டவன் சொல்லி நமக்கு ஏதாவது ஆக போகுதா மோட்சத்துல? எவனாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஹா சூப்பருங்க அப்படின்னு சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது பகவான் வந்து மோட்சம் கொடுக்க போறாரு? அதனால எந்த பேரும் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். நிறைய பேர் கத்திக்கிட்டே இருப்பான். கற்றாருன்னா என்ன அர்த்தம்னா ஈஸ்வரனை விட்டுட்டு அஜ்ஞான விஷயங்களையே பேசிக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் நம்ம சொல்லுவோம் மோக ஞானாகான்னு போன ஸ்லோகத்துல சொல்லிட்டார். மோக ஞானாக மோக கருமானக, எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறவன் எல்லாம் மோக கருமத்துல இருக்கான். நிறைய பேர் மோக ஞானத்தை உடையவர்களா இருக்காங்க. அதனால கற்றாரை யான் வேண்டேன். படிச்சவனும் எனக்கு வேணாம். சும்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியா போயிட்டீங்க அப்படின்னா ஐயோ சாதுக்கள்கிட்ட தர்க்கத்தை பேசிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பான். தண்ணின்னு நேரடியா சொல்ல மாட்டான். அது ஓடுறதுனால, பானையில இருக்கிறதுனால, மலை மேகத்துல இருந்து கீழே வடிஞ்சதுனால தண்ணி ஜி அப்படின்னு டைரக்டா தண்ணின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுனப்பா. இத்தனை இதை சொல்லி சொல்லி அப்ப பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் தர்க்கத்தை படிச்சவனும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்டிதர்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாத மோக ஞானங்கள், தனக்கும் நிம்மதி கொடுக்காது, மற்றவங்களுக்கும் நிம்மதி கொடுக்காது. அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா கற்றாரை யான் வேண்டேன், எனக்கு படிச்சவனும் பக்கத்துல வர வேணாம். அப்ப யாரு சாமி உங்களுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்பனவும் இனி அமையும். இனி நான் படிக்கவும் போறது இல்லை. ஒரு மண்ணாங்கட்டி தேவை, எதுக்கு படிக்கணும்? படிச்சு என்ன ஆக போகுது? ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக போறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா, குற்றாலத்தில் அமர்ந்திருக்கும் பகவானே, உன் குறை கலர்க்கே, உன்னுடைய பாத கமலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பாத சரணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. ரொம்ப அற்புதமா சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கற்றாவின் அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டி போட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு எப்படி அந்த கண்ணுக்குட்டியோட வாஞ்சையோட இருக்குமோ, மனமுருகி அந்த கண்ணுக்குட்டியை பார்க்குமோ, அதே மாதிரி வந்து உன்னுடைய பாத தாமரைகளை வந்து நான் என்ன பண்ண போறேன், மனசு உருகி வந்து பாத்தீங்கன்னா கசிந்து உருக வேண்டுவனே பகவானே, கசிந்து உருகி போகணும் அப்படின்னு. அனன்ய மனசக அப்படின்னு இதுதான் இந்த வார்த்தையில சொல்ற. அனன்ய மனசு இருக்கணும். தன்மயாக யோக இதுல பக்தி சூத்திரத்துல சொல்லுது, தன்மையாக, தன்மயமாகிறது. தன்மயமாகிறதுக்கு பேர் தான் யமம். இது நம்ம சொல்றோம்ல, சமம் தமம் உபரதி எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா பஜிக்கிறார்கள், அவர்கள் தான் மகாத்மாக்கள் அப்படின்னு 13வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 14வது ஸ்லோகம் சொல்லு, சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாஹ நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. சததம் கீர்த்தயந்தோ மாம், சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே பேசிக்கிட்டு இருக்கிறது. ஊர் பேச்செல்லாம் தேவையில்லை. காசிப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு, ஒரே வீட்டுல உட்கார்ந்தோம் அப்படின்னா எல்லாம் காசிப் தான் போகும். அப்ப காசிப் எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும், சததம் கீர்த்தயந்தோ மாம், என்னையே வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் என்னுடைய நாமங்களையும் என்னுடைய குணங்களையும் பகவானோட கீர்த்தனைகளையும் வந்து பாத்தீங்கன்னா சததம் கீர்த்தயந்தக,
சததம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இடைவிடாமல், தீர்க்க காலம், நைரந்தரியம், 2 வார்த்தை இருக்கு அபியாசத்துக்கு. யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னும் போது தீர்க்க கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்தோ திருட பூமிகி. தீர்க்க காலம் பண்ணணும், நிரந்தரம் பண்ணணும். இந்த சதத்தம்ன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரத்தை குறிக்கிறது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா பகவானையே வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனை பண்ணிக்கிட்டு யதந்தஸ்ச நல்ல முயற்சி செய்பவர்களா. என்ன முயற்சி? அந்த ஒரே நாமத்துல ஏக தத்துவ அபியாசத்தையே பகவானையோட சிந்தனையிலேயே கரைஞ்சு போற மாதிரி. ராம 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 ராமன். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ராமநவமி இன்னைக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்னாகரன் வந்து பாத்தீங்கன்னா ஏக தத்துவத்திலேயே மனசை வச்சானோ, ஒரே நாமத்துல வந்து பாத்தீங்கன்னா நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யதந்தஸ்ச முயற்சி செய்பவர்களாக, திருடவிரதாக. திருடவிரதாகன்னு அர்த்தம் இப்ப நான் சொன்னேன்ல, ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், உற்றாரை நான் வேண்டேன், ஒரு மண்ணாங்கட்டி எனக்கு வேணாம், சுவாமி போதும் எனக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருடவிரதத்தை உடையவர்களா. ஏகாந்த பக்தி. ஏகாந்த பக்தி தான் முக்கிய பக்தி. ஒரே ஒண்ணுதான், பகவான் மட்டும்தான் அடையணும், இந்த உலகத்துல பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு திருட விரதம் உடையவர்களாக, நிச்சயமான விரதம் பூண்டவர்களாக. நமஸ்யந்தஸ்ச சதா காலமும் பகவானையே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணிட்டு, மாம் பக்தியா என்ன பக்தியோடு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு, நித்தியயுக்தா உபாசத்தே. நித்தியயுக்தம்னா என்ன அர்த்தம்? சதத்தம்ன்ற வார்த்தை தீர்க்க காலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நித்திய சதத்தம்ன்றது நைரந்தரியம், நிரந்தரமா இருக்கிற தைலதார மாதிரி. நித்திய யுக்தான என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தீர்க்க காலம். ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும், பகவான் கிடைக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு நித்திய யுக்தா உபாசத்தை, பகவானையே உபாசிக்கின்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. பாஷிகாரர் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு, 2 வார்த்தை இருக்கு. போன இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வீம் பிரகிருதி ஆசிரித்தான்ற வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமம் தமம் தயா ஸ்ரத்தாதி லட்சணம் அப்படின்னு போட்டார். இதே இந்த இடத்துல நித்திய யுக்தான்றதுக்கு அர்த்தம் வந்து போடும்போது ஆச்சாரியர் திரும்பவும் இது பண்றாரு, இந்திரிய உபசம்ஹார. இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா உபசம்ஹாரம்னா ஷட் டவுன் பண்ணிட்டு, இந்திரியங்களை ஷட் டவுன் பண்றது, அதுக்கு என்ன பேர் சுவாமி? தமம். வேற எதுவும் இல்லை. இந்திரிய உபசம்ஹார சமதம தயா போட்டார். சம தம தயா. நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 சாதனத்தை எப்பவுமே விட்டுறாதீங்க. சமம் தமம் தமம் தயா தானம் ஓங்காரம். இத்தனை விஷயங்களை மனசுல எப்பயுமே வச்சுங்க. சமம் தமம் தயா தானம் ஓங்காரம். தானம் தயா, தயா தானம் ஓங்காரம் 3 இது பண்ணிக்கங்க. அதுக்குள்ளார எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. மனசு வந்து பிரசன்னம் ஆயிடும் உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியரும் அதே தான் சொல்றாரு. சமம் தமம் தயா, இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தயா. தயா வச்சுக்கிறது பூத்த ராசிகள் ரொம்ப எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அப்பெல்லாம் தயா வரணும், மனசு கரைஞ்சு போகும். அப்பதான் தயா பண்ணதுக்கு பிறகு தானம் பண்ணணும். நம்மள்கிட்ட என்ன இருக்கோ ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து போட்டா போதும், உங்களுக்கு போதுமானது. யாவருக்குமாம் ஓர் பிடி யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கையுறை. இவர் வந்து நம்ம நாதபிரம்ம நிறைய தமிழ்ல சொல்லுவாரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வர மாட்டேங்குது, எனக்கு யோசனை இல்லை, இதில் தான் வருது. ஆமா, ஒவ்வொரு பசுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது போற. அப்ப நம்ம என்னன்னா நிறைய செலவு பண்ணணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. பாருங்க, நான் ஒரு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அரிசி, பச்சரிசி தூக்கி போட்டுருவோம். அழகா குருவிகள் வந்து பாத்தீங்கன்னா அழகா கொத்தி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் நடந்துகிட்டே இருக்கு, எண்ணிக்கையே இல்லாம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது. தயா தானம், இந்த 2ம் வந்து பாத்தீங்கன்னா சதா ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட இந்த அஹிம்சாதி லட்சணக, யாரையும் வந்து கொன்றக்கூடாது, ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்துகிட்டு நித்தியயுக்தா உபாசத்தே அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 15வது ஸ்லோகத்துல ஞான யோகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே. இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, எங்கன்னு தெரியல. புண்ணியம் வேண்டேன் புகழெதும் வேண்டேன்,
பின்னியும் மாய பெருமையும் வேண்டேன், உன்னில் ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டும் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. நாதபிரம்ம பார்த்து சொல்லுவார், புண்ணியம் வேண்டேன். நம்ம நிறைய பண்றோம்ல, புண்ணிய கர்மா பண்றோம்ல, இந்த உலகத்துல இருக்கவங்கள நிறைய புண்ணியம் பண்றாங்க ஜி. புண்ணியம் பண்ணி எங்க போறாங்கன்னா சொர்க்கத்துக்கு போறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணியம் பண்ணணும். இந்த பாரத தேசத்துல பிறந்தாவே அந்த புண்ணிய சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட பீஜத்திலையும் இருக்கு. புண்ணியம் பண்றோம். அதனாலதான் இங்க வந்து முக்கியமானது புண்ணியம் வேண்டேன், புண்ணியமும் எனக்கு வேணாம், புகழேதும் வேண்டாம் வேண்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த புகழும் எனக்கு வேண்டாம், பின்னிடும் மாய பெருமையும் வேண்டேன். இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மாயா லோகம், இதுல இருக்கக்கூடிய பெருமையும் எனக்கு வேணாம் ஒன்னும். அப்ப என்னப்பா வேணும் உனக்கு? ஒன்னே ஒண்ணுதான் சுவாமி வேணும், உன்னில் ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டும். உன்னில் ஒடுங்கும் அனன்ய மனசோன்னு பார்த்தோம்ல, அதேதான் நித்திய யுக்தா உபாசத்தைன்னு பார்த்தோம்ல. இந்த ரெண்டு சப்தங்களோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்றுதான், உன்னில் ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டும். ஒன்னிலேயே லயிச்சு போகணும். ஒன்னு கண்ணியமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு வேணாம் சாமி, அப்படி பக்தி பண்றதுதான் ஏகாந்த பக்தி அப்படின்னு நிச்சயமான பக்தி. திருவாச்சகத்துல இருக்கிறது தான். திருவாச்சகத்துல இருக்கிறது எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா இதுல இல்ல, திருப்புலம்பல்ல இல்ல, நான் பார்த்துட்டேன், வேற எங்கேயோ இருக்கு. இப்ப 15வது ஸ்லோகம் வந்துருவான். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். ஞான யஜ்ஞம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்யே அப்படின்னா மற்ற பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞான யஜ்ஞத்தினால் மாம் யஜந்தக உபாசத்தை, என்னை பூஜித்து உபாசிக்கின்றார்கள் ஞான யஜ்ஞத்தினால். இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மெத்தேடுல உபாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னென்ன மெத்தேடு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நல்ல சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், ஏக்கத்துவேன இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான், நான் பிரம்மமா இருக்கேன், ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, ஜீவன் பிரம்மமா தான் இருக்கான், பிரம்மத்துக்கு அந்நியமா ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் அந்நியமா வேற எதுவுமே இல்லை, இது எல்லாம் கல்பிதம், இருக்கிறது ஒரே பகவான், அவர் என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்ட்டு ஜீவனையும் பிரம்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனையும் ஒன்னாக்கி பண்ணக்கூடிய பக்திக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகத்துவ பக்தி அப்படின்னு பேர். ஏகத்துவ பக்தி இருக்கிறதுலே ரொம்ப விசேஷமானது, ஞானிகள் பண்ணக்கூடியது. ஏக்க பக்தி விசிஷ்யத்தை அப்படின்னு 7வது சாப்டர்ல சொல்லியிருக்காரு. ஞானியோட பக்தி என்ன பக்தி? ஏகத்துவ பக்தின்னு பேர். ஏக்க பக்தி விசிஷ்யத்தை. ரொம்ப பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்க பக்தி. ஆனா வந்து அதை டக்குன்னு அடைய முடியுமா? பரிபக்குவம் வேணும். நல்லா சிரவணம் மனநம்னா நல்லா நடந்ததுக்கு பிறகுதான் ஆமா இருக்கிறது ஒரே தத்துவம், இதெல்லாம் இல்லூஷன் சொப்பனம் அப்படின்னு தெரியும். அப்ப அதுக்கு குவாலிட்டி வேணும்ல, நமக்கு ஒரு யோக்கியதா உண்டாகணுமே. அதுக்கு என்ன சுவாமி பண்றது அப்படின்னா பிரதக்த்வேன 2வது பக்தி வந்துடுது. அடுத்த கேட்டகரி மனோ பிரம்மேதி உபாசீத, ஆதித்ய பிரம்மேதி உபாசீத, பிராண பிரம்மேதி உபாசீத, ஓங்கார பிரம்மேதி உபாசீத, வாக் பிரம்மேதி உபாசீத. இது மாதிரி சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவதா உபாசனைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவதைகளை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னா தனக்கு வேறா வச்சுக்கிட்டு இது சகுண பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கர கதாதாரியா இல்லைன்னா வந்து சிதம்பரம் நடராஜரா சிவலிங்கமா ஏதோ ஒரு ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இதுதான் ஈஸ்வரன் இதுதான் பிரம்மம் அப்படின்னு உபாசிக்கிறது. இதுக்கு என்ன பேரு? சகுண பக்தின்னு பேரு. ஒண்ணு ஏகத்துவ பக்தி, 2 ஒண்ணுன்னு பண்ற பக்தி ஏகத்துவ பக்தி, ஞான பக்தின்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி உண்டாகிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தேய பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறது. அதுக்கு பேரு பிரதக்துவ பக்தின்னு பேரு. தனக்கு வேறா பகவானை வச்சு பண்றது. இதுக்கப்புறம் 3வது பக்தி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பகுதா விஸ்வதோ முகம், விராட் உபாசனான்னு பேர். முதல் உபாசனை ஏகத்துவ பக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை ஆத்மாவா அறிஞ்சு பண்றது ஏகத்துவ பக்தி. ஹிரண்ய கர்ப்ப ரூபம் தான் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம், சூரியன் சந்திரன் எல்லாம். ஏதாவது ஒரு ஆலம்பனத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆலம்பனத்திலேயே அந்த சாதனத்திலேயே மனசு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப பக்தின்னு பேர்.
சகுன பக்தின்னு அதை நம்ம சொல்றோம், தியானம் பண்றது. இதுக்கப்புறம் மூணாவது கேட்டகரி என்னது? பகுதா விஸ்வதோ முகம் அப்படின்னா பகவான் தான் இந்த உலகமா விரிஞ்சிருக்கார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் ஒரு மக்கு தண்ணி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க செடிக்கு ஊத்துனீங்க அப்படின்னா பகவான் சந்தோஷமாயிடுவார். ஏன்னா அந்த செடி ரூபத்துல இருக்கிறதும் பகவான் தான். ஒரு சூரியனை பார்த்து ஒரு அர்க்கியம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருவார். ஒரு எறும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சரிசி போட்டோம் அப்படின்னா, தூள் எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த எறும்புக்கு சந்தோஷமாயிடுவார். ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளார யார் இருக்கா? பகுதா விஸ்வதோ முகம். அநேக பிரகாரங்களா வந்து பாத்தீங்கன்னா பகவான் விராட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரம்மாண்டமும் விராட்டு அப்படின்னு பாவிச்சு இந்த லோகத்துக்கு நீங்க எதெல்லாம் கைங்கரியம் பண்றீங்களோ அதெல்லாம் விராட் உபாசனை அப்படின்னு பேர். அப்ப விராட் உபாசனா கர்ம பிரதானம். ஹிரண்ய கர்ப்ப உபாசனா வந்து பாத்தீங்கன்னா கண்களை மூடி உட்கார்ந்து ஓங்கார ஜபத்தையோ பிராண உபாசனையோ பண்றது, அது ஹிரண்ய கர்ப்ப உபாசனம். 7வது சாப்டர் 8வது சாப்டர்ல சொல்றது. அதுக்கப்புறம் 9வது சாப்டர்ல நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? அவ்வியக்த மூர்த்தியா இருக்கார். அவரை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவா அறியணும். வேதாந்த விசாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அத ஈஸ்வர உபாசனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர உபாசனைன்றது நானும் ஈஸ்வரனும் ஒண்ணு இருக்கிறது, ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு அறியறது ஏகத்துவ பக்தி. ஏகத்துவ பக்தி ஞான பக்தின்னு பேரு. அதே நேரத்துல பிருதத்துவ பக்தி வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வர உபாசனை பக்தின்னு பேரு. கண்ண மூடி உட்கார்றது. பகுதா விஸ்வதோ முகம் அப்படின்றதுல 2 வெரைட்டி இருக்கு. விராட் உபாசனையில 2 இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற எல்லா வெளியில சொசைட்டிக்காக பண்ற எல்லா காரியங்களும் விராட் உபாசனை. அது ஒரு அடுத்த லெவல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடி இந்த மொத்த பிரம்மாண்டத்தையே விராட்டா உபாசிக்கிறது. இந்த 2 மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இதுதான் நீங்க 15வது ஸ்லோகத்துல சொல்றாரு ஆச்சாரியர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உபாசிக்கணும் ஈஸ்வரனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியணுமே. சர்வாத்மாவா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை அறிஞ்சா மட்டும்தான் அது பூரண பக்தி. எங்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டான ஒரு விக்கிரகத்துல நீங்க பாக்குறீங்களோ அது வந்து பூரண ஈஸ்வரனை பூரண பக்தி இல்லை. அப்ப அந்த பூரணத்துவம் எப்படி வரும் சுவாமி பக்தி அப்படின்னா ஆச்சாரியார் அதுக்கான நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னை எப்படி சிந்தனை பண்ணணும், பகவானை எப்படி சிந்தனை பண்றது அப்படின்னு 16வது ஸ்லோகம். அகம் கிரதுரகம் யஜ்ஞஹ ஸ்வதாகமகம் ஔஷதம் மந்த்ரோகமகமே வாஜ்யம் அகம் அக்னிரகம் ஹுதம். அகம் கிரதுரகம் யஜ்ஞஹ ஸ்வதாகமகம் ஔஷதம் மந்த்ரோகமகமே வாஜ்யம் அகம் அக்னிரகம் ஹுதம். பகவானை எப்படி சிந்தனை பண்றது அப்படின்னும் போது பகவான் சொல்றார் அகம் கிரதுகு. கிரத்துன்றதுக்கு அர்த்தம் 6 நாட்களுக்கு மேல பண்ணக்கூடிய ஸ்ரௌத்த யஜ்யங்களுக்கு பேரு, யாகங்களுக்கு பேரு கிரத்துன்னு பேர். ஸ்ரௌத்த யஜ்யங்களுக்கு பேரு கிரத்துன்னு பேர். 6 நாள் பசு யஜ்யம்லாம் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் கிரத்துன்னு பேர். ஸ்மார்த்த யஜ்யங்கள் எது அப்படின்னா நம்ம அக்னி இதெல்லாம் பண்றோம்ல, கணபதி ஹோமத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீ சக்கர ஹோமம் அது இதெல்லாம் நிறைய பண்றோம். இதெல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னா யஜ்யம்னு பேர். ஸ்மார்த்த யஜ்யங்கள். நான் யாகமாகவும் நான் தான் இருக்கின்றேன், ஸ்மார்த்த கர்மமா இருக்கக்கூடிய யஜ்யமாகவும் நான் தான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் ஸ்வதா அகம், நான் தான் பித்ரு கர்மாவாகவும் நான் தான் இருக்கின்றேன். ஸ்வதான்றது வந்து பாத்தீங்கன்னா பித்ரு கர்மாவை குறிக்கிறது, அதுவும் நான் தான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல அகம் ஔஷதம். இந்த ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த திரவியங்களை எல்லாத்தையும் நம்ம போடுறோமோ, ஔஷதிகள்லாம் போடுறோமோ, சமித்துல இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த தானியங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நவதானியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா போடுறோமோ அது எல்லா மூலிகைகளும் ஔஷதங்களும் என்ன அப்படின்னா நானாகவே இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல மந்த்ரோகம், அந்த யஜ்யங்கள்ல பயன்படுத்துற மந்திரங்கள் எல்லாமே நானாதான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்லாம அகமேவ ஆஜ்யம், அகம் மந்த்ரோகம் அகமேவாஜ்யம், நானே வந்து பாத்தீங்கன்னா அந்த யாகத்துல விடக்கூடிய நெய் இருக்குல்ல, நெய்ன்னு சொல்ல மாட்டோம், யாகத்துல சொல்லும் போது அதுக்கு பேர் ஆஜ்யம்னு பேர். அங்க போயிட்டு நெய்யை ஊத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அசிங்கமா இருக்கும். ஆஜ்யம், யஜ்ஞசாலையில அந்த நெய்யுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஜ்யம்னு சொல்லுவோம். அந்த ஆஜ்யமாகவும் நான் தான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல அகம் அக்னிகி, அந்த ஆகுதி கொடுக்கக்கூடிய அந்த அதிஷ்டானமா இருக்கிற அக்னியும் நானாகவே இருக்கிறேன்.
அகம் ஹுதம். அந்த காரியம், ஆகுதி கொடுக்கக்கூடிய காரியம் இருக்க யஜ்ஞ காரியம், அந்த யஜ்ஞ காரியமாகவும் நானே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறகு வந்து அப்ப எதையும் எந்த பூஜை பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னா, பூஜை பண்றோம். பூஜைனா யஜனம்ன்றதுக்கு அர்த்தமே பூஜை தான். எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் என்ன வரணும். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யஜ்யமா இருக்கார், பூஜையா இருக்கார். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தமா இருக்கார். பகவான் தான் மந்திரமா இருக்கார். பகவான் தான் ஸ்துதியா இருக்கார். பகவானுக்கு அர்ச்சனை பண்ற பூக்களா இருக்கார், அந்த பில்வமா இருக்கார், அந்த துளசி தளமா இருக்கார், அந்த புஷ்பங்களா இருக்கார். பகவானுக்கு என்ன ஆஃபர் பண்றோமோ அதுவும் பகவான் தான். என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கரை பொங்கல்லாம் வச்சு நம்ம பண்றோமோ அதுவும் பகவான் தான். எல்லாம் பகவான் அப்படின்னு சிந்தனை பண்ற. அது மட்டும் இல்லாம வந்து 17வது ஸ்லோகத்துல சொல்ற, பிதாகமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரம் ஓங்காரः ருக்ஸாமயஜுரேவ ச. பிதாகமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரம் ஓங்காரः ருக்ஸாமயஜுரேவ ச. பிதாகமஸ்ய ஜகதக, இந்த மொத்த ஜகத்துக்கும் பிதா அப்பா யாரு அப்படின்னா மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரா, பாந்தவா சிவபக்தாச்ச ஸ்வதேசோ புவனத்ரயம். ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்கும். மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரா. என்ன அற்புதமான ஸ்லோகம் பாரு. அப்பா யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாகமஸ்ய ஜகதக, இந்த ஜகத்துக்கு அப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தான். இந்த 2 அத்தியாயத்தை என்ன பண்ணணும், 9, 10 வந்து அந்தரியாமின்னு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது முடிச்சோட நாளைக்கு முடிச்சுடுவேன். நாளை மறுநாள்ல இருந்து அந்தரியாமி பிராமணன் தான் இருக்க போறேன். சூத்திராத்மாவும் அந்தரியாமியும் என்னன்னு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த 7, 8 வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மாவை பத்தினது, விஷ்ணு பகவானை பத்தினது. இந்த 9, 10 வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான பத்தினது, அந்தரியாமிய பத்தினது. இப்ப அந்தரியாமியா இருக்கிற சிவபெருமான் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவா இருக்கேன். அஸ்ய ஜெகத்தோ பிதாகம், நான் தான் பிதாவா இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, அம்மாவும் நான் தான். எப்படிப்பா அப்படின்னா, பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவான் தன்னையே 2ஆ பிரிச்சுக்கிட்டார். உற்பத்தி பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருந்தார். அவரே என்ன பண்ணிட்டார், தன்னையே ஆணா வச்சுக்கிட்டு தன்னையே பெண்ணாவும் பண்ணிக்கிட்டார். வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஜாபதியோட இதா வந்து பாத்தீங்கன்னா தன்னிலிருந்து உண்டானவள் வந்து பாத்தீங்கன்னா சதரூபா அப்படின்னு பேர். முதல் பெண் ஆதாம் ஏவாள் நம்ம சொல்ற பாத்தீங்களா, அதே மாதிரி பிரஜாபதியும் சதரூபா அப்படின்னு சொல்லக்கூடியவளும் எங்க இருந்து உண்டானாங்க, ஒரே ஆள் தான் 2ஆ ஆனார். அவரை விதைய தனியாக்குனீங்கன்னா ஆண் பெண் 2ஆயிடும். பகவான் அர்த்தநாரீஸ்வரர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அர்த்தநாரீஸ்வரர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பார்ட் அம்மா, ஒரு பார்ட் அப்பா. இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் தந்தையுமாக இருக்கிறேன், நான் தான் தாயுமாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, தாத்தா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த லோகத்தை எல்லாத்தையும் கர்ம பலன்களை கொடுத்து தாங்குகின்றவன் நான் தான் தாங்குற. பகவானுக்கு மேலதான் நம்ம இருக்கோம் எல்லாம். பகவான் இல்லைன்னா நம்ம எல்லாம் இல்லை. வெறும் கான்சியஸ்னஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் மட்டும் இல்லாம போச்சு, உணர்வு மட்டும் இல்லாம போச்சு அப்படின்னா நீங்களும் நானும் இல்லை. அந்த உணர்வு தான் பகவானா இருக்க. பிதாகமஸ்ய ஜெகதக, பிதாமகன என்ன அர்த்தம், தாத்தாவும் நான் தான், பாட்டனாரும் நான் தான். இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பாட்டனாரா இருக்கேன், தாத்தாவா இருக்கேன். அது மட்டும் இல்ல, வேத்யம் பவித்திரம் ஓங்காரக, அறிய யோக்கியமானவைகள் தனித்தனியா எடுத்துக்கலாம். வேத்தியம்னா அறிய யோக்கியமானவைகளும் நான் தான். அறிவதற்கு யோக்கியமானது எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பவித்திரம் ஓங்காரகம். அறிய யோக்கியமான பவித்திரமான இந்த உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா பாவனம் பண்ணக்கூடிய பவித்திரமான அந்த ஓங்காரமாக நான் இருக்கின்றேன். பகவான் என்னவா இருக்கார், அறிய யோக்கியமானவைகள்ல உத்தமம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம். அந்த ஓங்கார சுரூபமா பகவான் தான் இருக்கார். அது மட்டும் இல்ல, ரிக்ஸாம யஜுரேவச்ச, 3 வேதங்களாகவும் நான் தான் இருக்கின்றேன். அப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே தத்துவம் தான். அப்ப இந்த நாமரூபம்லாம் பகவானுக்கு மேல சுபாவம் தெரியுது. அப்ப இது எல்லாம் பகவான் சொல்லலாம். நாமரூபத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா சுத்த ஞானத்துக்கு வந்துடலாம். வெறும் கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இது எல்லாம் கல்பிதம்.
மூக்குத்தி தங்கம் சொல்லலாம், கம்மல் தங்கம் சொல்லலாம், ஒட்டியானம் தங்கம் சொல்லலாம், நெக்லஸ் தங்கம் சொல்லலாம், எல்லாம் தங்கம் தங்கம்னு நம்ம சொல்றோமே, அதே மாதிரிதான் எதை கையில் எடுத்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா தங்கம். எத்தனை எத்தனை மனோயாத்தி பிரம்மணஸ்தத்திர தரிசனம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது உபனிஷத்துல சொல்லுது. இதுலயே அபரோக்ஷானுபூத்திலயும் ஒரு ஸ்லோகமா ஆச்சாரியர் இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் மனசு போகுதோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பிரம்மம், அது பிரம்மம், அது பிரம்மம், அது ஈஸ்வரன், அது ஈஸ்வரன், அது ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணணும். ஏன் அப்படின்னா இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, நாமரூபம் கல்பிதம். அது சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற என்ன சாமி நமக்கு இருக்கு அப்படின்னா 18வது ஸ்லோகம் சொல்ற. கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹ்ருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹ்ருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். இது அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க கொண்டு வரணும் தெரியுங்களா? இனிமே ஃபுல்லா எங்க வருது அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இந்த நாமங்கள் எல்லாம் வந்துடும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற எல்லாம் போன ஸ்லோகத்துல இருந்தே பிதா அகம் கிரதுரகம் யஜ்ஞக ஸ்வதாகம் அகம் ஔஷதம் இதெல்லாம் இருக்குல்ல, இதுல இருந்து ஆரம்பிச்சு 16, 17, 18 எல்லாம் இனிமே வரக்கூடிய 10வது அத்தியாயம் ஃபுல்லா 11வது அத்தியாயம் ஃபுல்லா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல நாமமா இருக்கு. பகவான் எப்படி இருக்காருன்னா கதி. பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னா கதிஹி. பகவான் தான் கதி, நமக்கு வேற கதி இல்லை. போக்கடம் அப்படின்னு அர்த்தம். ஒரே போக்கடம். டெய்லி ராத்திரியில போய் எங்க ஒடுங்குறோம் அப்படின்னா அந்த சிவபெருமானோட நம்ம ஐக்கியமாகணும். டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எண்டு எங்க முடியும்? இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் பகல் பொழுது, எங்க போய் முடியும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராத்திரி தூக்கத்துல போய் முடியும். அதானே? தூக்கத்துல இருந்து வெளியில வந்தோம், திரும்ப எங்க போய் முடியும்? தூக்கத்துல தான் போய் முடியும். சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி. டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தோட பகவானோட என்ன பண்றோம்? ஒன்றிணைகிறோம் டெய்லி தூக்கத்துல போய். இந்த சம்சாரத்தோட கதி சேத்து எது அப்படின்னா பகவான் தான். கரையா இருக்காரு இந்த சம்சாரத்துக்கு. முட்டிக்கிறோம் போய், முட்டுச்சந்து நம்ம சொல்றோம்ல, டெட்லேண்ட். எங்க போய் முட்டிக்கிறோம்? இந்த உலகம் மொத்த சம்சாரமும் எங்க போய் முடியுது அப்படின்னா அந்த தூக்கத்துல சத்தத்துவத்துல போய் முட்டிக்கிட்டு திரும்ப அங்க இருந்து வெளில வரும், திரும்ப போய் அங்கதான் போய் எண்ட் ஆகுது. அப்ப நமக்கு கதி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கதி ஒரே கதி தான். போக்கடம் ஒன்னே ஒண்ணுதான். எது அப்படின்னா கதி அப்படின்னா பரமபதம். எது அப்படின்னா அடைய வேண்டிய பதம் எது அப்படின்னா பகவான் தான். அது மட்டும் இல்ல, பர்த்தா, நம்மளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போஷாக்கு பண்றவர் அவர் தான். நம்மளை எல்லாத்தையும் தாங்கிறவர் அவர் தான். பிரபு, அவர் தான் சுவாமியா இருக்கார். சுவாமி எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சதா ஸ்புரணமா இருக்கார் சுவாமி. என்னுடைய கான்சியஸ்னஸ் இல்லைன்னா வேஸ்ட்டுங்க, போச்சு, ஐயோ போச்சு. கான்சியஸ்னஸ் போச்சு அப்படின்னா எல்லாம் போச்சு, மொத்தமும் போச்சு. அப்ப அந்த கான்சியஸ்னஸா யார் இருக்கா? என் சுவாமி இருக்கார். என்னோட சுவாமி உள்ள இருக்கார். வெளியில வைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை உள்ள உணர்றதுக்காக தான் வெளியில அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நம்ம பண்றோம். வாஸ்தவத்துல வெளியில பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் எதுக்காக? உள்ள இருக்கிற சுவாமியை அறியறதுக்கு. உள்ள எப்படி சுவாமி இருக்கார்? அகம் அகம் அகம்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் உணர்வா இருக்கார். அப்ப சுவாமியா பகவான் இருக்கார். என்னுடைய சுவாமி அவர் தான் பிரபு. பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகிருஷ்டரூபேன பூ சத்தாயாம் தாத்து, வெறும் நல்லா இருப்பா இருக்கிறவர், எல்லாத்துக்கும் சுவாமியா இருக்கிறவர். சாட்சி என்ன பண்ணிட்டு இருக்காரு உள்ள இருந்து அப்படின்னா நம்ம பண்ற இந்த ஜீவாத்மா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பண்ற எல்லா காரியங்களையும் எல்லா எண்ணங்களையும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கார். சதா அலுப்ததற்கு. அலுப்ததற்குன்னா ஒரு க்ஷணம் கூட மறையாம பார்த்துக்கிட்டே இருக்காராம். பகவான் உள்ள இருந்து சதா பார்த்துக்கிட்டு இருக்கார். சம்பித்துன்னு பேரு பகவானுக்கு. அலுப்ததற்குன்னு பேரு, சாட்சின்னு பேரு. அலுப்ததற்குனா மறையாம ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளுங்க. ஒரு க்ஷணம் கூட பகவான் நீங்கிறதே இல்லை, சதா பார்த்துக்கிட்டு இருக்கார். சம்வித்து, எல்லாத்தையும் பார்க்கிறார், சர்வஜனா இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு? சாட்சின்னு பேரு. ரியாக்ஷனே இல்லை, பார்த்துட்டு இருக்கார். நிவாசக, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாசஸ்தானமா இருக்கார். காட்சிகள் எல்லாம் எங்க இருக்கு? ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த பிரம்மாண்டமும் சகல ஜீவராசிகளும் யாருக்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த சிவமுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கம் அத்வைத்தம், சிவம் சாந்தம்.
அந்த சிவம் சாந்தம் அத்வைத்தம், அந்த சிவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத தத்துவம். அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும், கல்பிதமான மொத்த ஜெகத்தும் வாசம் பண்ணுது. அதனால பகவானுக்கு என்ன பேரு? நிவாசக. அது மட்டும் இல்ல, சரணம். அவருடைய பாத சரணம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே போக்கு இடம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சரணம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து புகலிடமா இருக்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிரபவஹா சுகுர்த், ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து வெல்விஷரா யாரு சுவாமி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல்விஷரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹிதம் பண்றவருக்கு பேரு சுக்ருத்துன்னு பேரு. இந்த உலகத்துல இருக்கிற யாரும் நமக்கு ஹிதம் பண்ணவே முடியாது. உள்ள இருக்கிற பகவான் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹிதம் பண்ண முடியும். நமக்கு வெல்விஷரா சுகுர்தா அவர் தான் இருக்கார். நண்பன், உற்ற நண்பனா பகவான் தான் இருக்கார். பாருங்க, போன இதுல அப்பா அம்மா தாத்தா பிதாமகெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார்? சுகுருத்துன்னு சொல்லிட்டார். அப்பா அம்மா பாட்டன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கர்மப்பல தரக்கூடியவன், அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய பரமபதம் அடைய வேண்டிய பரமபதம் கதி, பர்த்தா என்னை தாங்கிறவன், எனக்கு சுவாமியா இருக்கிறவன், எனக்குள்ளார இருந்து சாட்சியா இருக்கிறவன், நான் வாசம் பண்றவன், என்னுடைய நிவாசஸ்தானம், என்னுடைய சரணாகதி பண்றதுக்கான சரணம் அவன் தான். அப்படிலாம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரபவஹா, எங்க இருந்து உற்பத்தியானோ நம்ம எல்லாம்? அப்ப நான் தூக்கத்துல இருந்தோம்ல, நான் ஒன்றும் தெரியவில்லை, நான்ன்றது சிவம், ஒன்றும் தெரியலன்றது அவருடைய மாயா, சுவாமியோட மாயா. இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து காரண சரீர அபிமானி யாரு சுவாமி அப்படின்னா ஈஸ்வரன். ஜாகிரத சரீரம், சொப்பன சரீரம், அதே அப்புறம் சுஷுப்தியில இருக்கக்கூடிய சரீரம். சுஷுப்தியில இருக்கக்கூடியதுக்கு காரண சரீரம்னு பேரு. அந்த காரண சரீரத்துல அபிமானி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். அங்க ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? தன்னுடைய மாயையோட, தன்னோட சகபத்தினியோட இருந்திருக்கார். நம்ம அப்ப இந்த ஜெகத் எங்கிருந்து சுவாமி வந்துச்சு அப்படின்னா அந்த காரண தத்துவத்திலிருந்து தான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகுது. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, அந்த பரமேஸ்வரனுக்கு என்ன பேரு? பிரபவகா அப்படின்னு பேரு. இது எல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக இருப்பவர், உற்பத்தி காரணம். பிரளயக, நம்ம திரும்பவும் ராத்திரியில இந்த உலகம் எல்லாம் எங்க போய் ஒடுங்கும் கேட்டீங்க அப்படின்னா, நான் சுகமா தூங்கினேன் அப்படின்றது போய் ஒடுங்கி போயிடும், லயமாகும். அப்ப லயஸ்தானமும் பகவான் தான். அது மட்டும் இல்ல, உற்பத்தி, அதுக்கப்புறம் லயம், அதுக்கப்புறம் ஸ்தானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்தானம் அப்படின்னா ஸ்திதி காலத்துல எங்க சுவாமி நம்ம எல்லாம் நிக்கிறோம்? இந்த உலகம் ஃபுல்லா எங்க இருக்கு அப்படின்னா நான் 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 ஒண்ணு இருக்கு, இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு இருக்கு. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், இது இருக்கிறது, இது இருக்கிறது, இது இருக்கிறது. அப்ப எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூபம் ச பஞ்சகம். இந்த மூணு எது இருக்கு? அஸ்தி பாதி பிரீத்தி, சத்து சித்து ஆனந்தம், மூணு இருக்கு. அதுக்கு மேல நாமம் ரூபம், மொத்தம் 5 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூப பஞ்சகம் சொல்றோம். ஆத்தியத்திரயம் பிரம்ம ரூபம் ஜெகத்வயம் ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. முதல் 3 வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபம், அஸ்தி பாதி பிரீத்தி, சத்து சித்த ஆனந்தம். அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம் இருக்கு. இந்த நாம ரூபம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்து. இந்த முதல் 3 வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பிரம்மம். அப்ப இந்த மொத்த ஜெகத்தையும் நம்ம என்ன பண்றோம்? நாம எல்லாரும் யூஸ் பண்ணிடுறோம். நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன். இந்த நானும் இருக்கேன் அப்படின்றதும் பரமாத்ம தத்துவம். இந்த பரமஹம்சானந்தா ஜெகத் ரூபம், நாம ரூபம். இதே மாதிரி அது இருக்கு, இது இருக்கு, அது இது இருக்கிறது, நம்ம எல்லாத்தையும் சொல்றோமே. அந்த அது இதுன்றதும் இருக்கிறதுன்றதும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபம். நடுவுல வந்துட்டு போறதெல்லாம் அது மலையாக இருக்கிறது, அது டேபிளா இருக்கிறது, அது வீடாக இருக்கிறது, அது சமுத்திரமா இருக்கு, அது காற்றா இருக்கு, அது அக்னியா இருக்கு அப்படின்னு அது இருக்கு, அது இருக்குன்னு நம்ம சொல்றோம். அது எல்லாம் பிரம்ம ரூபம். நடுவுல இருக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், நாம ரூபம். அப்ப இந்த மொத்த ஜெகத்தோட ஸ்திதி எங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்து எங்க இருக்கு? நானுக்கு மேல இருக்கு, இருக்கிறதுக்கு மேல இருக்கு. இது இது இதுன்னு நம்ம சொல்றோமே, அதுதான் பகவான். பகவானுக்கு மேலதான் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து இருக்கு. அதனால அவருக்கு என்ன பேருன்னா ஸ்தானம், ஸ்தானம்னு பேரு. அது மட்டும் இல்ல, நிதானம். நிதானம் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? நம்ம பண்ற எல்லா கருமங்களும் ஸ்டோர் ஆகிற கொடவுன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றாரு. அவ்வியாக்கிருத்தம்னு பேரு. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். கர்மாலாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? நம்ம பண்ற கர்மாலாம் அவ்வியாக்கிருத்தத்துல போய் ஸ்டோர் ஆகும்.
அந்த ஈஸ்வர தத்துவத்துல போய் ஸ்டோர் ஆகும். நம்மளுடைய வாசனைகள் எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? நம்மளுடைய சித்தத்துல போய் ஸ்டோர் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம கர்மாக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தோட கர்மாக்கள், எத்தனை கோடி ஜீவன்கள், எத்தனை கோடி கர்மா, இது எல்லாம் வந்து ஒரு குடவுன்ல இருக்கே, அதுக்கு பேரு நிதானம்னு பேரு. அது பகவான் தான் அந்த நிதானமா இருக்கார். கர்ம பலத்தோட ஆளா இருக்கார். சஞ்சித கர்மங்கள்லாம் ஸ்டோரேஜ் பிளேஸா அவர் தான் இருக்கார். அது மட்டும் இல்ல, பகவான் தான் பீஜமா இருக்கார். அவ்யயம் பீஜம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு, பிறந்துகிட்டே இருக்கு. அப்ப பீஜம் இருக்கணுமே. பீஜ சந்ததி இருந்தாதான், பீஜ பரம்பரா இருந்தாதான் பிறந்துகிட்டே இருக்க முடியும். வாழையடி வாழையா நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போகாத, நாசம் இல்லாத ஒரு பீஜ தத்துவமா பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு. பாருங்க, ஒரு ஸ்லோகத்தை எத்தனை சொல்லிட்டு பாருங்க. இதுக்கப்புறம் 19வது ஸ்லோகம் சொல்றது. தபாம் யகமகம் வருஷம் நிக்ருண்ணாம் உத்ஸ்ருஜாமி ச அமிர்தம் சைவ மிருத்யுஸ்ச சதசச்சாகமர்ஜுன. தபாம் யகமகம் வருஷம் நிக்ருண்ணாம் யுத்ஸ்ருஜாமி ச அமிர்தம் சைவ மிருத்யுஸ்ச சதசச்சாகமர்ஜுன. தபாமி, அகம் தபாமி, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ரூபத்துல இருக்கேன் சுவாமி. நான் என்ன பண்றேன், வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தபிக்கின்றேன், நல்லா தகிக்கிறேன். எல்லாத்தோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த எல்லா ஜலத்தையும் நான் என்ன பண்றேன், தபிக்க பண்றேன், வாட்டுகின்றேன், ட்ரை பண்றேன். சூரிய வடிவுல இருந்துகிட்டு தபிக்கின்றேன். அதே நேரத்துல நான் என்ன பண்றேன், சூரிய வடிவத்துல இருந்துகிட்டு வருஷம் நிக்ருண்ணாமி, உடம்புல இருக்கக்கூடிய ஜலத்துல இருந்து பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜலத்தையும் நான் என்ன பண்றேன், சக் பண்ணி உறிஞ்சி எடுத்து நான் என்ன பண்றேன், ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். மலை மேகங்களா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நிக்ருண்ணாமி உத்ஸ்ருஜாமிச்ச, நான் தான் வெயில் காலத்துல எல்லா ஜலத்தையும் உள்ளிழுத்து வச்சுக்கிட்டு மழை காலம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா யார் எந்தெந்த இடத்துல கர்ம பலன்களை போகம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ அந்தந்த இடத்துல கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ற, உத்ஸ்ருஜாமிச்ச, மழையாக வந்து நான் பெய்யவும் செய்கின்றேன். அப்ப பகவான் தான் நம்மளை தகிக்கிறார். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா மலை மேகங்களா ஸ்டோர் பண்றார் ஜலத்தை. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் மழையா பெய்கிறார். அதனாலதான் நாம் சொல்லுவோம், வெயில் அடிக்குது அப்படின்னு நொந்துக்காதீங்க, மழை பெய்யுதுன்னு சே அப்படின்னு சொல்லாதீங்க. பகவான் தான் மழையா இருக்கார், பகவான் தான் வெயிலா இருக்கார். இந்த மலை மேகங்கள் இல்லை அப்படின்னா எதுவும் இருக்காது. மலை மேகங்களாவும் பகவான் தான் இருக்கார். ஹே அர்ஜுன, அகமேவ அமிர்தம் ச, நான் தான் அமிர்தம். அமிர்தம்னு என்னது, இந்த ஃபுட் எல்லாம் இருக்குல்ல, மலை மேகங்கள்ல இருந்து கீழே விழுந்தோன, ஜலம் விழுந்தோன, மழையா பெஞ்சதுக்கு பிறகுதானே தானியங்கள்லாம் உற்பத்தி ஆகுது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்றோம், இதெல்லாம் சாப்பிட்றோம். எது பிரம்மம் அப்படின்னா அன்னம் பிரம்மேதி உபாசித்த, சாப்பிட்டாதானே சாமி உயிர் வாழ முடியும். அந்த உணவா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மலை மேகங்கள்ல இருந்து, மலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் உண்டாச்சு, அன்னம் உண்டாச்சு. அன்னமா வந்து நம்மளை சாகடிக்காம இருக்கிறது, அன்னமா இருக்கிறதும் பகவான் தான். கூடவே மிருத்யுஷ்ச, அவர் தான் அந்த அன்னத்தை எடுத்துக்க முடியாம போச்சு அப்படின்னா அவர் தான் மிருத்யுவாவும் ஆகிறார். பகவான் தான் அமிர்தம், பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா மிருத்யு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சத்து அசத்துச்ச அகம், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லைன்னு இந்த உலகத்தை சொல்றோம்ல, இருக்குன்னு சொல்றதும் நான் தான், இல்லை என்று சொல்வதும் நான் தான். அங்க ஒண்ணு இல்லாம இருக்குச்சு, என்ன பண்றோம், அங்க ஒண்ணு இல்லாம இருந்துச்சு, நான் பார்த்தேன், அங்க ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. கீழே வந்து பாத்தீங்கன்னா நானே இல்லைன்னு எவனாவது சொல்ல முடியுமா? நானே இல்லைன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 100% இல்லைன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. காரியத்துலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது இருந்துச்சு அது இல்லைன்னு நம்ம சொல்றோம். அது இருந்துச்சு இல்லைன்ற விவகாரங்கள் எல்லாம் எதுக்கு மேலனா ஒண்ணு இருப்புன்ற ஒண்ணு அதுக்கு மேலதான், ஒரு கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இருப்புன்ற தன்மை நடக்குது. எங்க சுவாமி அப்படின்னு கேட்டா தூக்கத்துல ஒன்றுமில்லைன்னு நம்ம சொல்றோம் தூக்கத்துல. ஆனா ஒன்றுமில்லைன்னு சொல்றது விவகாரமும் கூட எதுக்கு மேல நடக்குது, நானுக்கு மேல. அங்க அறிபவன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான். நான் ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். அப்ப இருப்பு இல்லை, ஜாகிரத சொப்பனத்துல எல்லாம் இருக்கு,
இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல இருக்கு, சொப்பனத்துல இருக்கு. இருக்கு 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 இது இருக்கு அது இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தூக்கத்துல போனோம்னு என்ன பண்றோம்? இல்லைன்னு சொல்றோம். ஒண்ணும் இல்லை, ஒன்றும் அறியவில்லையா, ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த 2 விவகாரங்களும் எங்க சுவாமி நடக்குது அப்படின்னா நானுக்கு மேலதான். நான் ஒன்றையும் அறியவில்லை தூக்கத்துல இருந்துச்சு. நான் ஒன்றையும் அறியவில்லை. ஒன்றையும் அறியவில்லைன்னா அசத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்திலேயே இது இருக்கு இது இருக்குன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பின்னாடியே யார் இருக்கா? நான்ற தத்துவம் தான் இருக்கு. அப்ப பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சத்து அசத்து 2த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமாக இருக்கின்றார். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சத்தாவும் அசத்தாவும் இருக்கேன்னு சொல்லிட்டேன். 20வது ஸ்லோகம். ஆச்சாரியர் இது வரைக்கும் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பா நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் வார்னிங் கொடுக்கறதுக்காக, சொர்க்க நோக்கத்துக்கு போயிட்டுலாம் ரிட்டர்ன் வராதிங்கப்பான்னு சொல்றதுக்காக வார்னிங் கால் கொடுக்கிறார் 20வது ஸ்லோகத்தில். த்ரைவித்யா மாம் சோமபா பூத பாபாஹ யஜ்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திர லோகம் அஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான். த்ரைவித்யா மாம் சோமபாஹ பூதபாபாஹ யஜ்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திர லோகம் அஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான். அற்புதமான ஸ்லோகம். திரைவித்யா. திரைவித்யா அப்படின்னா இந்த அர்த்தம் எது இருக்கணும்னா 3 வேதங்களில் சொல்லப்பட்ட கர்ம காண்டம், ரிச்சுவல் பார்ட். எந்த யாகம் பூஜைகள் எதெல்லாம் இருக்கோ அந்த பார்ட் எல்லாத்திலையும் சொல்லப்பட்ட கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா சோமபாகா, அதோட பலனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்களா பிறந்து. சோமபாகா அப்படின்னா சோமத்தை பானம் பண்ணவர்கள், சோமரசத்தை குடித்தவர்கள். அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞத்து மூலமா யஜ்ஞ கர்மங்கள் திரைவித்யா. அந்த யஜ்ஞ கர்மத்தை பண்ணி என்ன பண்ணாங்க? சொர்க்கத்தை அடைஞ்சி அந்த சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சோமபானத்தை குடிச்சு, சோமபானத்தை குடிச்சதுனால என்ன ஆகும்? பூத்த பாப்பா, நல்ல பாப்பங்கள் நஷ்டமானவர்கள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரனா, பிரஜாபதியா, அக்னியா, வாயுவா, வருணனா, சோமனா, இது மாதிரி அநேக ரூபங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அந்த ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாம். அந்த ரூபத்துல இருக்கிறது நான் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு தெரியாம அப்படிப்பட்ட என்னை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞைஹி இஷ்டுவா, யஜ்ஞங்களால் என்னை என்ன பண்றாங்க? பூஜிக்கிறாங்க. இந்த லோகத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே அந்த யஜ்ஞ யாகாதிகள் பண்ணி மேல போய் தேவதா போஸ்டிங் வாங்கி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் நான் தான். இந்திரனா, எல்லா தேவதைகளா ரூபமா நான் தான் இருக்கேன். அப்படிப்பட்ட என்னை வந்து பாத்தீங்கன்னா அநேக தேவதா ரூபத்துல இருக்கிற என்னை என்ன பண்றாங்கன்னா நான் தான் ஈஸ்வரன் தான் உள்ள இருக்கேன்னு தெரியாம தேவதைகள் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவன் என்ன பண்றான்? நிறைய கர்ம காண்டத்து மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்ஞங்களால் பூஜித்து நிறைய யஜ்ஞங்களை பண்ணி தேவதைகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சொர்க்கத்தையும் பிரார்த்தையந்தே. அந்த தேவதைகள்கிட்ட என்ன கேட்கறாங்க? சுவாமி சுவாமி என்னையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட் வாங்கி கொடுங்க, ஒரு விசா வாங்கி கொடுங்க. நம்ம இங்க இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன பண்றோம்? ஒரு விசா கிடைக்குமா அப்படின்னு ஃபாரின்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்கறோம், நமக்கு எனக்கு ஒரு விசா கிடைக்குமா அப்படின்னு. அதே மாதிரி யஜ்ஞங்களை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க? சொர்க்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டு கேட்கிறாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பிரார்த்தையந்தே. அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த யஜ்ஞங்களால் வந்து பாத்தீங்கன்னா தே புண்ணியம் சுரேந்திரலோகம் ஆசாத்திய. அவர்கள் என்ன பண்றாங்க? இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண அந்த யாகத்தோட பலன், யஜ்ஞத்தோட பலன், கர்மகாண்டத்தோட பலனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சுரேந்திரலோகம் சொல்லக்கூடிய இந்திரன் வாசம் பண்ணக்கூடிய, தேவர்கள் வாசம் பண்ணக்கூடிய அந்த லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆசாத்திய அடைந்து நல்ல தேவலோகத்தை அடைஞ்சிடுறாங்க. அடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா திவ்யான் தேவபோகான் அஷ்னந்தி. ரொம்ப திவ்யமான போகங்கள் எவ்வளவு வேணாலும் அனுபவிக்கலாம். அது மாதிரியான தேவ போகங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றாக போகம் செய்கிறார்கள். அஷ்னந்தி அப்படின்னா போகம் செய்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
கர்மகாண்டத்தோட இன்டென்ஷன் வெளியில தெரியுதோ இல்லையோ, யாருக்காவது போய் கேட்டு பாருங்க, எங்கெல்லாம் கர்மகாண்டம் நடக்குதோ அங்கெல்லாம் சங்கல்பம் இல்லாம ஈஸ்வரனுக்காக நான் பண்றேன், எனக்கு ஒன்னும் வேணாம், நான் ஈஸ்வரனுக்காக இதை பண்றேன் அப்படின்னு, இது என்னோட கர்த்தவியம் அப்படின்னு யாராவது பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குருநாதர்கள் சொல்லி கொடுத்து ரொம்ப கம்மியான நபர்கள், எங்கேயாவது 1-2 நடக்கும். மீதி எல்லா யஜ்ஞ யாகாதிகளுக்கும் பவித்திரமா நடக்கும். நல்ல நல்ல ஆட்கள் இருக்காங்க, பிராமணர்கள் உத்தமமான பிராமணர்கள், வேதம் படிச்சவங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா சொர்க்கம் போகணும். ஏன் அப்படின்னா, நமக்கு எப்படி டார்கெட் பாத்தீங்கன்னா சகுனத்துல பிரம்மலோகம் போகணும், கைலாயம் வைகுண்டம் போகணும், நிர்குணத்தை அபியாசம் பண்றவங்களுக்கு இங்கேயே மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ, இந்த கர்மகாண்டத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன டார்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு டார்கெட் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா சொர்க்கம். அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த சொர்க்கத்தை அடைஞ்சு என்ன பண்ணுவாங்க, எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகமா இருக்கலாம், நிறைய திவ்ய போகங்களை பாத்தீங்கன்னா நல்லா அனுபவிக்கலாம் அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா அதை அடைகிறார்கள். தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை பண்ணி அதை தான் அடைய முடியும். கர்மனா பித்ருலோகம், கர்மத்தினால பாத்தீங்கன்னா பித்ருலோகத்தை அடைந்து அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்க, 21வது ஸ்லோகம் சொல்லுது. தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்யே மர்த்யலோகம் விஷந்தே ஏவம் த்ரைதர்ம்யம் அனுப்ரபன்னாஹ கதாகதம் காமகாமா லபந்தே தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்யே மர்த்யலோகம் விஷந்தி ஏவம் த்ரைதர்ம்யம் அனுப்ரபன்னாஹ கதாகதம் காமகாமா லபந்தே. அவர்கள் என்ன ஆகிறாங்க, அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தம் சொர்க்கலோகம் விஷாலம் புக்துவா. சொர்க்கலோகம் எவ்வளவு பெருசு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்தை காட்டிலும் பல மடங்கு பெருசு, ரொம்ப விஷாலம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த லோகம் பெருசு அப்படின்னு, இதை காட்டிலும் பெரிய லோகம் அது. 30 கோடி தேவதைகள் பாத்தீங்கன்னா அங்க இருந்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட லோகத்தை அடைந்து அந்த விஷாலமான சொர்க்கலோகத்துல இருக்கிற திவ்ய போகங்களை எல்லாத்தையும் புக்துவா நல்லா போகம் பண்ணிட்டு இருக்கும் போதே இங்க எவ்வளவு கர்மா பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்க போகம் பண்ண முடியும். விசாவோட டைம் இருக்கு, டூரிஸ்ட் விசால தான் போயிருக்க முடியும். அப்ப டூரிஸ்ட் விசாவோட டைம் முடிஞ்சு போகணும்னு க்ஷீணே புண்யே மர்த்யலோகம் விஷந்தி. புண்ணியம் தீர்ந்தவுடன் விசாவோட காலம் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எங்க ஆவாங்க, ரிட்டர்ன் பேக் பெவிலியன் தான், திரும்பவும் இங்க வரணும். மர்த்தியலோகம் விஷந்தி, செத்து போகக்கூடிய இந்த லோகத்துக்கு திரும்ப வருகின்றார்கள், இந்த லோகத்தில் பிரவேசிக்கின்றார்கள். அப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப அங்கேயே பர்மனன்ட் இல்லை சுவாமி, திரும்ப ரிட்டர்ன் வரணும், இந்த லோகத்துக்கு வரணும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஏவம் த்ரைதர்மியம் அனுப்பிரபன்னாக, எவர்கள் பாத்தீங்கன்னா அந்த 3 வேதங்கள்ல சொல்லப்பட்ட கர்மகாண்டங்களையே சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன ஆகிறாங்கன்னா கதாகதம் போக்குவரவை உடைய, காமகாமா லபந்தே ஆசைப்பட்ட காமங்களை பாத்தீங்கன்னா அடைகிறார்கள். அப்ப இந்த 3 வேதங்களோட கர்மகாண்ட பாகம் இருக்குல்ல, கர்மம் உபாசனா ஞானம், இந்த 3 இருக்கு. இந்த கர்ம காண்டத்தை மட்டுமே சார்ந்து இருந்துட்டு உபாசனையை ஞானத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப 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 இந்த சம்சாரத்திலேயே சுத்தி 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 கதாகதம்னு என்ன அர்த்தம், போக்குவரவை உடைய இந்த சம்சாரத்திலேயே ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைஞ்சு திரும்ப இழந்து, அடைஞ்சு திரும்ப இழந்து பிறவி எடுத்துக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு 21வது ஸ்லோகத்துக்கு சொல்லியாச்சு. இதே பாத்தீங்க அப்படின்னா கீதால பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்லயும் ஆச்சாரியார் சொல்லியிருக்க, யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி விபஸ்சிதஹ வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ. 2வது சாப்டர்ல கர்மகாண்டத்தை பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொல்ற, இந்த கர்மகாண்டிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப ஃப்ளவரிஷா பேசுறாங்க. பேசுற கர்மகாண்டிகளை பாத்தீங்கன்னா பகவான் அந்த வேதத்தை சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ளார ஒரு சக்தி சாமர்த்தியத்தை கொடுத்துருக்காரு. எதுக்கு உட்கார்ந்தாங்கன்னா ஐயோ இந்த ஹோமம் பண்ணிடுவோம், இந்த யாகம் பண்ணிடுவோம், அற்புதமா ஆயிடும் அப்படின்னு உங்களை பாத்தீங்க அப்படின்னா சொல்லி, இல்லையே எங்க சுவாமி சொல்லி கொடுத்தாரு, நிஷ்காமியமா பண்ண சொன்னாங்களே, நிஷ்காமியமா மண்ணாங்க கட்டியாது, அதெல்லாம் இல்லை, உங்க சாமிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான்யத் அஸ்தீதி வாதினக, சொர்க்கத்தை தவிர்த்து வேற ஒரு போக்கிடமே இல்லை நமக்கு, சொர்க்கம் தான் நமக்கு அடையணும்
அதுக்கு அந்நியமா வேற இல்லவே இல்லை அப்படின்னு நாண்யத் அஸ்தீதிவாதினக, வேற இல்லவே இல்லை அப்படின்னு வாதாடுறவங்களா இருந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சாம், ரொம்ப ஃபிளவரிஷான வேர்டை பேசி நாண்யத் அஸ்தீதிவாதினக வேதவாத ரதாகா, அவங்க என்ன பண்றாங்கன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்ம காண்டங்கள்லயே ரம்மிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு 2வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு அந்நியமா ஒருத்தர் இருக்காங்க, நல்லா பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை படிச்சு 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 ஆலோடிய சர்வ சாஸ்திரானு விசாரியச்ச புனக நல்லா பாத்தீங்கன்னா கீதால இது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஆச்சாரியார் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொன்னார். இதுல பாத்தீங்கன்னா பக்தி சூத்திரத்துல சொல்றவங்களும் ஒரு முக்கியமானது திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா சாஸ்திரத்தையும் படிச்ச பிறகு என்ன தெரியும், ஆலோடிய சர்வ சாஸ்திராணி, நல்லா சாஸ்திரத்தை எல்லாம் மந்தனம் பண்ணி விசாரியச்ச புனக நல்லா திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி என்னப்பா உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதமேக்கம் சுனிஷ்பன்னம், இது ஒண்ணுதான் எனக்கு பாத்தீங்கன்னா கடைசியில வெண்ண மாதிரி திறந்து வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தியேயோ நாராயண சதா, அந்த நாராயணனை சதா என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா சிரவணம் மனனத்தை முடிச்ச பிறகு அந்தர்யாமியா உள்ள ஈஸ்வரன் இருக்கான், நாராயணன் இருக்கான், அந்த சிவம் இருக்கு, அந்த பிரம்ம தத்துவம் இருக்கு, அதுதான் தியானிக்கத்தக்கது அப்படின்னு என்ன பண்றாங்க சதா தியானத்திலேயே உட்கார்றாங்க. அவங்கள பத்தி ஆச்சாரியர் 22வது ஸ்லோகத்தை சொல்றார். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் யே ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த 18 அத்தியாயத்துல ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள்ல இதுவும் ஒண்ணு. அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம், அனன்ய பக்தி அப்படின்னு பேரு. 2 விதமான அனன்ய பக்தி இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா பிருத்தக்துவமா வச்சுக்கிட்டு சங்கு சக்கர கதாதாரியாவோ இல்ல சிவனியோ தனக்கு அந்நியமா வச்சுக்கிட்டு சதா அவனையே சிந்தனை பண்றது. வேற சிந்தனை இல்லாம பண்றதுக்கு பேரு அனன்ய சிந்தனைன்னு பேரு. வேற சிந்தனை போகாம இறைவனையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அனன்ய பக்தின்னு பேரு. 2வது பக்தி அனன்ய பக்தி எது அப்படின்னா ஞான பக்தின்னு பேரு. நான் அவனுக்கு அந்நியமானவன் இல்லை, எனக்கு அவன் அந்நியமானவன் இல்லை. பகவான் தான் நானா இருக்கேன், நான் தான் பகவானா இருக்கேன். இவர் ஹனுமன் பாத்தீங்கன்னா சொல்லும் போது ராமனை பார்த்து சொல்லும் போது சொல்ற தேகபாவேன தாசோஸ்மி, நான் பாத்தீங்கன்னா தேக ரீதியா இருக்கும் போது நீங்க ராமர், நான் உங்களுடைய தாசன், நான் அனுமனா இருக்கேன். அதே நேரத்துல ஆத்ம பாவத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா தொமேவ அகம் அகமேவத்வம், நீங்க தான் நானா இருக்கேன், நான் தான் நீங்களா இருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பாவத்தை பாத்தீங்கன்னா ஹனுமன் பண்ற. தேகத்தில் இருக்கும் போது சுவாமி இந்த இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஜோக்கா இருக்கு. ஒரு அம்மா இங்க ஏதோ ஒரு அம்மா அன்னபூர்ணி அம்மாவை ஏதோ ஒரு அம்மா பாத்தீங்கன்னா காளி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு, நித்யானந்த சுவாமி என்ன பண்றாருன்னா சிவபெருமான் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு, இவங்க தத்துவமே புரிய மாட்டேங்குது. தேகம் தான், தேகத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை இது பண்ண முடியாது. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, உள்ள இருக்கிற தத்துவத்தோட தான் ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அனன்ய பாவம்னா உள்ள இருக்கக்கூடிய பகவான், அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணம் தான் பகவான். இந்த தேகம் பாத்தீங்கன்னா மொபைல் டாய்லெட், இதுவும் ஈஸ்வரனோட தேகமும் ஒன்னும் ஆகவே ஆகாது. அதனால பாத்தீங்க அப்படின்னா நான் பரமேஸ்வரர் மாதிரி வேஷம் போட்டுக்கிறேன், அம்பாள் மாதிரி நான் பாத்தீங்கன்னா வேஷம் போட்டுக்கிறேன், அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அனன்ய பக்தின்றதுக்கு அர்த்தம் 2 விதம் தான். ஹனுமன் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றார், தேகபாவேன தாசோஸ்மி. தேகத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் ஈஸ்வரனை கையெடுத்து கும்பிட்டு, நம்ம பெரியவங்கெல்லாம் அதான் பண்ணியிருக்காங்க. அப்பர் மாணிக்க வாச்சகர் நாயன்மார்கள் எல்லாத்துக்கும் தெரியாதா இது, இந்த ஞானம் இல்லையா? எல்லாரும் பக்தனா இருந்திருக்காங்க. சதா பகவானிய பக்தி பண்றது அனன்ய பக்தி. எப்பவுமே தேகம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இல்லை, தேகத்துக்குள்ளார இருக்கிற ஆத்மா. ஆத்ம பாவேன, ஆத்ம பாவத்திலிருந்து பார்க்கும் போதுதான் அகமேவத்வம், நான் நீயா இருக்க, துவமேவ அகம், நீ நானா இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி. இந்த அனன்யமா சிந்தனை யாரு பண்றாங்களோ எல்லாம் பொய் அப்படின்னு ஒதுக்கிட்டு ஈஸ்வரனையே கதி அப்படின்னு ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், யாரும் வேணாம், எனக்கு பகவானோட சரணாகதி போதும், எனக்கு சரணம் போதும், பாத கமலம் போதும் அப்படின்னு சதா பிடிச்சுக்கிட்டு யார் அனன்ய பக்தி பண்றாங்களோ, சிந்தனை பண்றாங்களோ,
ஏ ஜனாக, எந்த ஜனங்கள் பக்தி மகான்கள் என்னை பூஜிக்கிறார்களோ, உபாசிக்கிறார்களோ, பரி உபாசத்தை மாம் பரி உபாசத்தை, என்னை முழுஷா உபாசிக்கிறார்களோ, தேஷாம் அவர்களுடைய நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அப்படி சதா காலமும் நித்திய அபியுக்தானாம், சதா காலமும் என் சிந்தனையிலேயே சமம் தமம் உபரதி திதிக்ஷாவோட இருந்துகிட்டு சதா யார் உபாசிக்கிறார்களோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் வரவையும் வந்ததை பாத்தீங்கன்னா ரட்சணம் பண்ற பாதுகாப்பையும் நான் தாங்குகின்றேன். நான் சுமக்கிறேன்ப்பா, என்னுடைய பக்தருக்கான எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபார்ம் பண்றார் பகவான். நமக்கு ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கிறார், ஒன்னும் ஆகாது, பகவான் பார்த்துட்டார். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 23வது ஸ்லோகம். ஏப்யன்ய தேவதா பக்தாஹ பஜந்தே ஸ்ரத்தயான்விதாஹ தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்யவிதி பூர்வகம். ஏ அப்பி எவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப பகவானை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ பக்தி, இந்த 12 அத்தியாயத்துக்குள்ளார உங்களுக்கு ஈஸ்வரனை பத்தின கிளாரிட்டி வந்துடணும். இருக்கிறது 2 தான், ஒன்று சிவபெருமான், ஒன்று பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான். டெக்னிக்கலா சொன்னீங்கன்னா பேரு சொன்னாதான் தப்பு வருது, நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. தத்துவமா சொன்னீங்க அப்படின்னா அந்தர்யாமி, இன்னொன்று பாத்தீங்கன்னா சூத்திராத்மா. ஒருத்தருக்கு பேர் கான்சியஸ்னஸ், ஒருத்தருக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா பிராணம். வேற எதுவும் உயிர் உணர்வு. இந்த உயிரும் உணர்வும் தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்தம் ஜெகத்தம். இந்த 2 தான் சுவாமி நமக்கு. எனக்கு சுவாமியா உள்ள யாரு இருக்கா? 2 பேர் தான். என்னுடைய சுவாசம் இருக்கு, அது கண்ணியமா என்னோட உணர்வு இருக்கு. இந்த 2த்துக்கு கண்ணியமா சுவாமின்னு வேற ஆள் யாரும் இல்லை. அப்ப அதோட விஸ்தாரம் தான் எல்லா தேவதைகளும். இதை தெரிஞ்சு இந்த பக்தி யோகம் புனிச்சதுக்கு பிறகு நல்ல மனசுக்குள்ள நல்ல கன்க்ளூஷன் எந்த ரூபத்தை பார்த்தாலும் இது ஈஸ்வரன், இதுதான் இது அப்படின்னு நல்லா தெளிவா பண்றவங்க. ஆனா இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு குருநாதரோட அனுகிரகம், சாஸ்திரத்தோட அனுகிரகம் கிடைச்சிருக்கு? கிடைக்கல. அப்படி கிடைக்காதவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்பி எவர்கள் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற அப்பி அந்நிய தேவதா பக்தா, எவர்களும் கூட பாத்தீங்கன்னா மற்ற தேவதைகளை பாத்தீங்கன்னா வேற வேறன்னு நினைச்சுக்கிட்டு பூஜை பண்றாங்களோ, சுப்பிரமணிய சுவாமி வேற, கணபதி வேற, அம்பாள் வேற, சிவன் வேற, விஷ்ணு வேற அப்படின்னு பாத்தீங்கன்னா காமாட்சி வேற, மீனாட்சி வேற. ஒருத்தர் வருவார், நீங்க ரொம்ப கீழான ஆளுச்சு, நீங்களாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கீங்க? திருவண்ணாமலையில தான் இருக்கீங்க, நாங்களாம் சிதம்பரத்துலயே இருக்கோம்னு பேசிட்டு போவார். நான் சொல்லுவேன், ஐயோ ரெண்டுத்துலயும் இருக்கிற ஈஸ்வரனையே இங்க என்ன பண்ணிட்டாங்க, சிதம்பரம் நடராஜர் வேற, திருவண்ணாமலையில இருக்கிற அருணாச்சலர் வேற அப்படின்னு பேதம் பண்ணி பாக்குறேன். இருந்துட்டு போட்டோம், பார்ப்போம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு. அப்ப யாரெல்லாம் தேவதைகளை பாத்தீங்கன்னா பேதம் பண்ணி மற்ற தேவதைகளை பூஜிக்கிறார்களோ யஜந்தே, ஆனா எப்படி பண்றாங்க? ஸ்ரத்தையான்விதா, ரொம்ப ஸ்ரத்தையோட பண்றாங்க. அந்தந்த தேவதைகள் உண்மை அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஸ்ரத்தையா பண்றாங்க. அப்படி பண்றவங்களும் கூட தே அப்பி அவர்களும் கூட என்ன பண்றாங்கன்னா மாமேவ கௌந்தேய ஜந்தி, ஏ கௌந்தேய அவர்களும் கூட என்னையே பாத்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே நம்ம பார்த்துக்கோம் 7வது சாப்டர்ல, யோயோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையார்ச்சிதும் இச்சதி, யார் யார் எந்தெந்த தேகத்தை உருவத்தை வச்சுக்கிட்டு பூஜிக்கிறார்களோ அவர்களுடைய பூஜையை, அவர்களுக்கு கேட்ட பலன்களை அந்தந்த தேவதா ரூபத்திலிருந்து கொடுத்து நான் தான் அவங்களுடைய ஸ்ரத்தையை அசையாமல் செய்கின்றேன் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா எந்த தேவதா ரூபத்துல சாமி கும்பிட்டாலும் பிரார்த்தனை பண்ணினாலும் அந்த சுவாமி ரூபத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பகவான் தான் பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கிறார், ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்தர்யாமி. பஞ்சு தான் பாத்தீங்கன்னா நூலாச்சு. அந்த நூல் தான் பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேர், சூத்ராத்மான்னு பேர். அவர் தான் எல்லா கர்ம பலன்களையும் கொடுக்கிறார், எல்லா தேவதா ரூபத்திலிருந்தும் அவர் தான் கொடுக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற அவிதி பூர்வகம். அவிதி பூர்வகம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாம பண்றாங்க. இருக்கிறது உள்ள இருக்கிறது ஒரே தேவதான்னு தெரியாம பாத்தீங்கன்னா ஒரே ஹிரண்ய கர்ப்பர், ஒரே ஈஸ்வரன் தான் உள்ள இருக்கார் அப்படின்னு தெரியாம என்ன பண்றாங்க, தனித்தனின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தனித்தனின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணாலும் கூட யாரை பூஜை பண்றாங்க? தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் என்னை தான் பூஜிக்கிறாங்க.
ஆனா அஜ்ஞானத்தோட பண்றாங்க. அவிதி பூர்வகம்னு என்ன அர்த்தம்? அஜ்ஞான பூர்வகம், அஜ்ஞானத்தோடு பண்றாங்க. அப்ப நல்லா வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சோன்னு உங்களுக்கு தெரியணும், இருக்கிறது எல்லாத்துலயும் ஒரே ஹிரண்ய கர்ப்பர் தான், அவருக்குள்ளார ஒரே சிவபெருமான் தான் அந்தர்யாமியா இருக்கார். ரெண்டே ரெண்டு பேர் தான், உணர்வு உயிர் ரெண்டு வேற வேற இல்லை. அதோட விஸ்தாரம் தான் சர்வ தேவதைகளும் அப்படின்னு புரிஞ்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா வந்துடும். இல்லைன்னா தப்பு தப்பா பூஜை பண்ணிட்டு அஜ்ஞானத்தோடு நடக்கும் அப்படின்னு முடிச்சாச்சு. இதோட இன்னைக்கு நிக்கட்டும், நாளைக்கு மீதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ओम श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम नाम वरानन ओम नमः इति. ओम राम 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 नारायण नारायण. நமஸ்காரம். ராமநவமி. நமஸ்காரம் நமஸ்காரம்.